வாழ்க்கைங்கிறது இன்ப துன்பங்கள் நிறைஞ்சது. Forget it. Take it easy, man. After all, ஒரு பொண்ணு. We can't believe. நீங்க என்ன சொல்றீங்க? Yes. Who knows what happened? Taragashini Sweta very good friends. Dr. Balakrishnan very good friends. Dr. Balakrishnan பத்தி உன் அபிப்பிராயம்? Yes. அதான் ஏன் சந்தேகம் கூட. Bastard. Oh no. Don't be excited. Relax. No. Yes, Dr. Balakrishna. Tell me. Sir, நான் என் வாழ்க்கையில செஞ்ச முத தப்பே ஒரு மாடல்களை கல்யாணம் பண்ணிட்டதுதான். I see. மாடல் பண்றது அவளுக்கு தொழிலே. அவளுக்கு தப்பான தொடர்பு இருக்குமோன்னு. அப்படின்னா you mean behavior? Yes, sir. உங்க மனைவி மேல உங்களுக்கு எவ்வளவு நாளா சந்தேகம் இருக்கு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே. டான்ஸ் ஸ்கூல்ல கணேஷ்னு எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவனுடைய சுபாவம் அவன் ரொம்ப ஜாலி டைப். எல்லாரையும் ஈஸியா கவர் பண்ணிடுவான். அப்புறம் என் மனைவி ஸ்வேதாவும் கணேஷ் மனைவி தரகாசினியும் ஒரு தொழில் ரீதியா நண்பர்கள். அப்படின்னா கணேஷையும் உங்க வைஃபையும் சந்தேகப்படுறீங்க. ஓகே. இதே சந்தேகம் கணேஷுக்கு உங்க மேல ஏற்படாதுன்னு நினைச்சியா? சோ மிஸ்டர் பாலகிருஷ்ணா, இந்த கேஸ பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா உங்க மேலே ஒரு கண்ணு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி இருந்தாலும் ஸ்வேதா எஸ்பியோட தங்கச்சி. அதனால நீங்க கணேஷ்க்கு தான் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? நோ, யூ ஆர் மிஸ்டேக்கன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லாதீங்க. நவ யூ கேன் கோ. தேங்க் யூ சார். Good morning, sir. Please sit down. Thank you, sir. Look, Mr. Dinesh, நாம சிபிஐ ஆபீசர் பார்த்தசாதியோட சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் செய்யறது நல்லதுங்கிறது என் அபிப்பிராயம். ஏன்னா ஸ்வேதா, ஐநோ சார், ஸ்வேதா எனக்கு தங்கச்சியா பிறந்தது அந்த பொண்ணு செஞ்ச பாவம். ஓகே சார், உங்க இஷ்டம். ஓகே, we will give all the support to you, Mr. Partharthi. Thank you, sir. வாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சரண்யாங்க தூங்கிட்டு இருக்கா. ஹலோ. ஹலோ ஸ்வேதா. நோ, ஐ எம் கணேஷ். ஸ்வேதா இருக்காங்களா? ஸ்வேதா நீங்க யாரு? இந்த டைம்ல உனக்கு யாராவது போன் பண்றேன்னு சொன்னாங்களா? இல்லையே. அப்ப யாரா இருக்கும்? என்னமோ எனக்கு என்ன தெரியும்? Look, போன் வந்திருக்கிறது உனக்கு தெரியாத போனா எனக்கு எப்படி தெரியும்? யாருன்னு சொல்லு. All right. உனக்கு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லாம போனா இந்த டைம்ல எனக்கு போன் வரும், அந்த டைம்ல போன் வந்தா நீங்க எடுக்க வேண்டாம்னு கரெக்டா சொல்லு. இது பாருங்க, போன் எடுத்தது நீங்க, பேசுனது நீங்க, இப்ப கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாம அனாவசியமா சந்தேகப்படுறதும் நீங்க. இப்பெல்லாம் நீங்க ஏதோ ஒரு மாதிரியா இருக்கீங்க. என்னாச்சு உங்களுக்கு? வீட்டுல ஒரு நாட்டு மனைவி இருந்தா என்ன வேணாலும் ஆகும். எல்லாம் மிஸ்டரி, நாடகம். நீங்க சுயநினைவோட தான் பேசுறீங்களா இல்ல பைத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல கவலையில இப்படி விரக்தியா பேசுறீங்களா? முதல்ல போய் டாக்டர் பாலகிருஷ்ணனை பாருங்க, அவர் உங்களை பரிசோதனை பண்ணுவார். பாக்குறேன். அவன் இல்ல, நானே செய்யற பரிசோதனை. யாருமே நீ? உனக்கு ஸ்வேதா தவிர யாரும் தேவையில்லையா? பாஸ்டர்ட். அது நீங்க வந்து என்ன? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னத்த விஷயம் தெரிஞ்சு என்னத்த நான் செய்ய போறேன்? இந்த சலிப்பு கொண்டும் குறைச்சல் இல்ல. நீ என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த சைக்கோ கில்லர் எத்தனையோ பெண்களை கொலை செஞ்சது பத்தாதுன்னு இன்னைக்கு ஏதோ ஒரு பெண்ணை கொலை செய்ய வர்றான்னு சொல்ல வர்றாதானே? ஆனா அது இல்லையா, நான் சொல்ல போறது என்னன்னா, நம்ம எஸ்பி தினேஷ் இருக்காரே, அவர் விஷயமா தான். புரியுதா? ஓஹோ, தங்கச்சி கேஸ அண்ணன் டீல் பண்ண கூடாதுன்னு சிபிஐ ஆபீசருக்கு மாத்தி இருக்காங்களே, அதை சொல்றியா? பாவம் எஸ்பி ஐயா, எவ்வளவு வேதனைப்படுறா தெரியுமா? இந்த காலத்துல யார நம்புறது நம்பாம இருக்கிறதே புரியலையா. இது பெரிய இடத்து மேட்டர். பயம். ஓகே, யாரும் இல்ல, இதான் நேரம். தொலைந்து கட்டுறேன், காரியத்தை முடிச்சிடுறேன். ஓம் ஓம் ஜெய் காளி ஓம்.
எல்லாம் தெரிஞ்ச அதிசய சாமியார் இருக்கிற விஷயம் இதுவரைக்கும் நமக்கு தெரியாம போச்சே. சிகரெட் வேறையா? கஞ்சா சிகரெட்டு இதுண்ணா சாம்சுந்தர் புக்கா? இதுண்ணா தண்ணி சாராயம். அடே இரு அப்புறம் பாத்துக்கிறேன். மவளா சரி யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி சாமியார தேடிக்கிட்டு போயிருக்கிற காலமோ கெட்டு போச்சு. என் மவ என்ன ஆனாலோ ஏதானாலோ வரா வர அடியே குரலை மாத்தி வேலை காட்டுறேன்டி. வர வர ஓம் ஓம் கும்பிடுறசாமி, ஓம் கும்பிடுறசாமி. என் பக்தை சாந்தியின் தோழி கோடீஸ்வரியே வருக வருக. வந்தோம் சாமி, வந்தோம். அம்மாஜி என் பொண்ணு பத்திரமா இருக்குதா? ஏட்டு ஏகாம்பரம் மகள் கோடீஸ்வரியே வருக வருக. உண்மையிலேயே நீங்க அதிசய சாமியார் தான் சாமி. கரெக்டா சொல்லிட்டான் சாமி. படா கில்லேடிதா. अंगाड़ी उंगाड़ी उंगाड़ी हाँ गोले के भीतर क्या है गाड़ी பெண்ணாய் சுவாமி, உன் ராசியை நான் பார்க்க வேண்டும். வந்து அமரும் அமரும் அமர்ந்தோம் சாமி. பெண்ணாய் சுவாமி, உன் கையை காட்டு. ராசி பார்க்க வேண்டும். ராசி ராசி பார்க்கிற போது உரசி பார்த்தேன். கோவித்துக் கொள்ளாதே. பெண்ணாய் அதோ மேலேட்டா. பெண்ணாய் உன் கை ஏன் சொர சொர என்று இருக்கிறது? அது வேற ஒண்ணு இல்ல சாமி. இந்த கேடி ரவுடி பிள்ளையாட்டு வேஷம் போட்டு பொண்ணுங்களை ஏமாத்துற முள்ள மாதிரி பசங்க இவனுங்களை எல்லாம் அடிச்சு அடிச்சு கை காப்பு காய்ச்சி போச்சு சாமி. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். சுவாமி, என் ராசி என்ன சொல்லுது? பெண்ணாய் உன் ராசிப்படி அந்த கோடியே உனக்கு கணவனாக கிடைப்பான். ஐயா, என்ன சாமி இது? போயும் போயும் அந்த கோடி ரிக்ஷாக்கார முண்டன் தான் எனக்கு கணவனா வரணுமா? வேண்டாம் வேண்டாம் ஐயா, வேண்டாம் நைனா. என்னம்மா என்ன ஆச்சு? பாருங்க நைனா, அந்த ரிக்ஷாக்கார முண்டன் தான் எனக்கு கணவனா வரணும்னு என் ராசியில சொல்லுதான். அந்த கோட்டியா? ஏய் கோட்டி, ஏய் முச்சௌக்கி, முள்ளமாரி, டேய் பொக்க பையா, டேய் கைத, டேய் என் கையில நீ மாற்ற வெட்டு ஒண்ணு துண்டு பூல். அமைதி அமைதி மகனே மகனே மகளே மகளே மகளே. கோடி என்றால் கோடீஸ்வரன், பல கோடி ரூபாய்களுக்கு அதிபதி கோடீஸ்வரன், போந்த கம்பெனி அதிபர் கோடீஸ்வரன். அப்படியா சாமி? ரொம்ப சந்தோஷம் சாமி. அந்த ஈஸ்வர மாப்பிளைய எங்க எப்போ எப்படி சந்திக்கிறது சாமி? தாரை காட்டு. அந்த கோடீஸ்வர வெள்ளைக்கார மாப்பிள்ளையை எங்கு சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள். போற சாமி போற. அந்த ஆள ஒரே அமுக்கு அமுக்கிடுறேன். சாமியா, நான் அண்டா கல்யாணம் பண்ணினா ஒரு பொண்ணு தேவை பாத்து குத்தா நீ நல்லா ஒரு பொண்ணாட்டுக்கே வழிய காணும். ஏட்டு ஏகாம்பரத்துக்கு 3000 ரூபாய், கோடீஸ்வரிக்கு 2000 ரூபாய், ஆக மொத்தம் 5000 ரூபாய். கோடீஸ்வரிய மடக்கிறேன், தாலி கட்டுறேன், வீட்டுல உக்காந்துக்கிட்டு அவளை மிரட்டி மிரட்டி மாப்பிள்ளையா இருந்து சாப்பிடுறேன். ஏமா எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன நைனா? நமக்கு தான் கோடீஸ்வர மாப்பிள்ளை கிடைக்க போறானே, நம்ம ஏன் உத்தியோகம் பண்றது? கரெக்ட், நானும் அதுதான் நினைச்சேன். இப்பவே போய் நாம வேலையை ராஜினாமா செஞ்சிருவோமா? ஓகே, எனக்கு கோடீஸ்வர மாப்பிள்ளை. எனக்கு கோடீஸ்வர புருஷன். கோடீஸ்வர மாப்பிள்ளை. கோடீஸ்வர புருஷன்.